வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவுச் செய்திகள். மாணவ மாணவியருக்கு முதலமைச்சர் மடிக்கணினி வழங்கியதை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதில் தமிழ்நாட்டில் உள்ள ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலப்பள்ளியில் படித்த 135 மாணவ மாணவியர்கள் IIT, NIT போன்ற தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிக்கின்ற வாய்ப்பை பெற்றுள்ளனர். இதனை அறிந்த முதலமைச்சர் மாணவ மாணவிகளை நேரில் சந்தித்து மடிக்கணினி வழங்கி வாழ்த்தினார் என்றும் பதிவிட்டுள்ளார். 1961ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசின் 2ஆம் எலிசபெத் சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலையை பார்வையிட்டார். இந்தியாவின் பொறியியல் திறனுக்கு சான்றாக விளங்கும் ரயில் பெட்டி தொழிற்சாலையை பிரிட்டிஷ் அரசு பார்வையிட்டு படத்தை தெற்கு ரயில்வே தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே பின்னத்தூரில் ராஜேந்திரன் என்பவரின் மனைவி கவிதா தனது 3 பெண் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இவர் மாமனார் முருகையன் பெயருக்கு 1980ஆம் ஆண்டில் அரசால் 3 ஏர் நிலம் பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலத்தை லலிதா, அவர் மகள் ரஞ்சிதா, வினோதா, ஸ்வேதா ஆகியோர் சேர்ந்து திருத்துறைப்பூண்டி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் தங்கள் பெயருக்கு உரிமை மாற்றி மோசடியாக பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை நடத்தி தனது பூர்வீக சொத்தை மீட்டு தர வேண்டும் என கவிதா கோரிக்கை விடுத்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மக்கள் நலனுக்காக செய்ய வேண்டிய பணிகள் குறித்து உறுப்பினர்கள் பேசினர். இதில் நகராட்சி ஆணையாளர் மங்கையக்கரசன், பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நகராட்சி தலைவர் தனது பதவி காலத்தை 3 ஆண்டுகளில் நிறைவு செய்ததை வாழ்த்தி அவருக்கு நகர்மன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேளாண்மைக்கென கூறி குளங்களில் இருந்து சட்டவிரோதமாக வண்டல் மண் எடுப்போர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனித பாதுகாப்பு கழகம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. வயல்களுக்கு என கூறி எடுக்கும் வண்டல் மண்ணை வேறு பயன்பாட்டிற்காக சிலர் விற்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இத்தகைய மண் கொள்ளைக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். குமரி மாவட்டத்தில் 2040 குளங்கள் இருந்து வருகின்றன. ஆனால் இப்போது 2025 ஒரு 400 குளமாக அது காட்சியளிக்கின்றது. காரணம், இந்த குளங்கள் அனைத்துமே தூர்வாரப்பட வேண்டும் என்ற நோக்கில் அரசு டெண்டர் விட்டு, ஆனால் தூர்வாருவது அரசோட அந்த இது என்னன்னா ஒரு 2 அடி 2.5 அடி தான் ஆழப்படுத்தலாம். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா 20 அடி 25 ஆழப்படுத்தி இந்த மண்களை தோண்டி அதை சரியாக எடுக்காமலும் எடுத்த மண்களை ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு அந்த அதிகாரிகள் விலக்கி விட்டு பல கோடிகளை அவர்கள் பார்க்கின்றார்கள் என்பது பொதுமக்களுடைய கருத்து. இந்த கருத்தை நாங்கள் முன்னிறுத்தி இந்த குளங்களை பாதுகாக்க வேண்டும், விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கின்றோம். தொடர்ந்து இந்த மனுவை ஆட்சியர் விசாரித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் மனித பாதுகாப்பு கழகத்தின் சார்பிலே போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை கூறிக்கொள்கின்றேன். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 50 ஊராட்சிகளில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு 13 வகையான பாதுகாப்பு கருவிகள் வழங்கப்பட்டன. ஊராட்சி ஒன்றிய தலைவர் சத்யானந்தம் 337 தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு கருவிகளை வழங்கினர். இவ்விழாவில் கொண்டசமுத்திரம் ஊராட்சி தலைவர் அகிலாண்டேஸ்வரி, சீவூர் ஊராட்சி தலைவர் உமாபதி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் செல்வகுமார், சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் தண்ணீருக்கு வரி விதிக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் விவசாயிகள் வயிற்றில் தண்ணீர் பொட்டலத்தை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தண்ணீருக்கு வரி விதிக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்றும் கடமடை பகுதி வரை தண்ணீர் சென்றடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இன்னைக்கு விவசாயிகள் குறைதீர்க்கு நாள் கூட்டத்தில் தண்ணி திறந்து 1.5 மாதம் ஆச்சு. கடமடை பகுதிக்கு டெல்டா பகுதியில் எந்த பகுதிக்கும் சென்று சேரல. குறிப்பாக கல்லணை கால்வாயில் எந்த பகுதிக்கும் தண்ணி போய் சேரல. ஆனால் கொள்ளிடத்தில் 1 லட்சம் கண்ணாடி தண்ணி திறந்து விட்டாங்க. இது வேதனைக்குரியது. கிட்டத்தட்ட 700 ஏரிக்கு மேலே இருக்க தஞ்சை மாவட்டத்தில் எந்த ஏரியிலையும் தண்ணி முழுவதாக பெறுவலை. அதனால உடனே தண்ணியை கடமடை பகுதி வரலையும் சென்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசு நிலத்தடி நீருக்கு வரி போடுறதா சட்டம் ஏற்றிருக்காங்க. உடனடியாக அதை வாபஸ் வாங்கணும். நாங்கள் விவசாயி கரண்ட்டுக்கும் வரி போட்டீங்க, இப்போ மீட்ரு வைக்கிறதா தாய் திட்டத்தை உதய திட்டத்தில் கொண்டு வர்றீங்க. நீங்கள் விவசாயி வயிற்றில் அடிக்கிறத தடுத்து நிறுத்திட்டு விவசாய கடனை அனைத்தையும் தள்ளுபடி செய்யணும்னு நாங்கள் விவசாயி கோரிக்கையை வச்சு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்தோம். எங்கள் வயிற்றில் அடிக்கிறத காமிக்கிறதுக்காக தண்ணியை வயிற்றில் கட்டி காமிச்சிருக்கோம்.
மாவட்ட நிர்வாகமும் மத்திய அரசுக்கும் சென்றடைகிறதுக்கு வகையில் தண்ணியை வயிற்றில் கட்டியிருக்கோம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள நடுக்காட்டு அம்மன் கோவில் உட்பட 4 கோவில்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விருத்தாச்சலம் அருகே உள்ள நடுக்காட்டு அம்மன் கோவிலில் மங்கள வாத்தியங்கள் முழங்க, சிவச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க நடுக்காட்டு அம்மன், விநாயகர், முருகன், வீரன், சப்த கன்னிமார்கள் கோவில்களில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவர் மற்றும் உற்சவர் சிலைக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இவ்விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் திராவிட மணி தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் அழகிரி, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் மதச்சார்பின்மை காக்கும் பேரணியில் தீர்மானங்களை குறித்து பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றினர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே ஏரியில் மண் அள்ளி கடத்தியதை தட்டி கேட்ட இளைஞரை கடத்தல்காரர்கள் இரும்பு கம்பியால் தாக்கி மண்டையை உடைத்துள்ளனர். தலைவாசல் அருகே புளியங்குறிச்சி ஏரியில் பொக்லைன் உதவியுடன் 4 டிராக்டர்களில் மண் அள்ளி கொண்டிருந்தனர். இதே பகுதியைச் சேர்ந்த சரத்குமார், அஜித்குமார் ஆகியோர் தட்டி கேட்டுள்ளனர். அதன் பின் வீடு திரும்பிக் கொண்டிருந்த அவர்களை வழிமறித்த மண் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் இரும்பு கம்பிகளால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் அஜித்குமார் மண்டை உடைத்து ரத்தம் கொட்டியது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து தலைவாசல் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நர்மதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சர்தார் சரோவர் அணையின் மதகுகளை திறந்து தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்களில் கனமழை பெய்வதால் நர்மதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கேவாடியாவில் உள்ள சர்தார் சரோவர் அணையில் நீர்மட்டம் மளமளவென உயர்ந்து வரும் நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி மதகுகள் திறந்து தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் நாள் மகாராஷ்டிரத்தில் மாலேகானில் மசூதி அருகே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் குண்டு வெடித்ததில் 6 பேர் கொல்லப்பட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த வழக்கில் பிரக்யா சிங் தாக்கூர், ராணுவ கர்னல் பிரசாத் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட 7 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த மும்பை சிறப்பு நீதிமன்றம் போதிய சான்றுகள் இல்லை என்று, சந்தேகத்திற்கு இடமின்றி குற்றம் மெய்ப்பிக்கப்படவில்லை என்று கூறி 7 பேரையும் விடுவித்தது. குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க மகாராஷ்டிர மாநில அரசு உத்தரவிட்டது. மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் ராணுவ கர்னல் பிரசாத் ஸ்ரீகாந்த், புரோஹித் உள்ளிட்ட 7 பேரையும் சிறப்பு நீதிமன்றம் விடுவித்துள்ளது. குண்டு தயாரிப்பதற்காக ராணுவ கிடங்கில் இருந்து வெடிமருந்தை வழங்கியதாக கர்னல் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டதை அடுத்து புனேயில் உள்ள அவர் வீடு முன்பு வெடிகள் கொளுத்தியும் இனிப்பு வழங்கியும் அவர் ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மத்திய மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று ஹைதராபாத் நாடாளுமன்ற உறுப்பினர் அசாதுதீன் ஓவைசி வலியுறுத்தியுள்ளார். 17 ஆண்டுகளுக்கு பின் இந்த வழக்கில் அனைவரும் விடுவிக்கப்பட்ட நிலையில் குண்டு வைத்தவர்கள் யார் என்றும், அவர்களுக்கு ராணுவத்தின் வெடிமருந்தான RTX எப்படி கிடைத்தது என்று வினாவியுள்ளனர். கோவை உக்கடம் புல்லுக்காட்டில் உள்ள நாய்கள் கருத்தடை மையத்தை மாற்ற கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உக்கடம் புல்லுக்காட்டில் உள்ள நாய் கருத்தடை மையம் செயல்பட்டு வருகிறது. கோவையில் உலா வரும் தெரு நாய்களை பிடித்துக் கொண்டு போய் இங்கு கருத்தடை செய்யப்படுகிறது. அவ்வாறு கருத்தடை செய்த பின் மீண்டும் இதே பகுதியில் விட்டு விடுவதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். SDPI கட்சியைச் சேர்ந்த பெண் கவுன்சிலர் அலிமா உசேன் தலைமையில் மாநகராட்சி வளாகத்தில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாய்க்கடிக்கு உள்ளாகுவது போல் கையில் இரத்த கரையுடன் கட்டுப்போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 84வது வார்டு கவுன்சிலர் அலிமா பேகம் இன்றைக்கு உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் இருக்கின்ற நாய்கள் கருத்தடை மையத்தை உடனடியாக அகற்ற வேண்டும். இதனால் மக்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். இந்த நாய்க்கடிகளினால் பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கக்கூடிய நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த கருத்தடை மையத்தை உடனடியாக அகற்ற கோரி மாநகராட்சியில் பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது நடவடிக்கை எடுக்காமல்
அந்த கருத்தடை மையத்தை புதுப்பிக்கிறதுக்காக இன்னைக்கு மன்றத்தில் வந்து அந்த இதை வந்து இது பண்ணுறாங்க, பரிசீலனை பண்ணுறாங்க. அதை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதே போல் இது பெண்களுக்கும் குழந்தைகளையும் வந்து விவசாய தொழிலாளர்களுக்கு 2 ஏக்கர் நிலம் வழங்க கோரி அனைத்திந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கொளுத்தும் வெயிலிலும் கோரிக்கைகளை முழங்கினர். ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஆண்டுக்கு 200 நாட்கள் வேலை வழங்கவும், நாட்கூலியாக 600 ரூபாய் வழங்கவும் கோரிக்கை விடுத்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு பின் ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தில் மனு அளித்தார். அதன் பின்பு அனைவரும் கலைந்து சென்றனர். சென்னை பெருங்குடியில் உள்ள ஜெம் மருத்துவமனை சார்பில் உலக ஹெபடைட்டிஸ் நாளையொட்டி இலவச கல்லீரல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. ஜெம் மருத்துவமனையின் இலவச கல்லீரல் பரிசோதனை முகாமை சென்னை தென்மண்டல இணை ஆணையர் பக்கர்லர் ஜெபாஸ் தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் இலவச கல்லீரல் சுகாதார மேலாண்மை குறித்த வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். காவல் பணி மற்றும் மன அழுத்தமுள்ள தொழில்களில் இருப்பவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இந்த முகாமின் நோக்கமாகும். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 3ஆம் நாள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.